இந்த கூட்டத்தை பார்த்த பிறகு ஒரு மாநில மாநாட்டிற்கு வேண்டிய கம்பீரத்தோடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைவர் அங்கே இருந்து புறப்பட்டார்கள். திருவாரூர் தேர் அசைந்து வருவதைப் போல மக்கள் இரண்டு புறத்திலே இருந்து தலைவரை பார்த்து மகிழ்ந்த காட்சியை இப்பொழுதும் நினைத்து பார்க்கிறேன். அன்பு தலைவா, அகமாகி புறமாகி ஆனந்தமயமாகி சுகமாகி சுவையாகி சுந்தர தமிழாகி பகலாகி இரவாகி பாசமுள்ள உறவாகி நிலவாகி ஒளியாகி நீங்காத நினைவாகி எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பு தலைவா, தளபதி என்கிற வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் தேன் கருமிழ்த்து தேன் கலந்து பால் கலந்து தெவிட்டாத தேன் சுவை கலந்து ஊன் கலந்து ஒவிட்டாமல் இருக்கின்ற உத்தம தலைவா, இந்த நிகழ்ச்சிக்கு திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறீர்கள். எங்கு பார்த்தாலும் தலைகளாகவே இருக்கிறது. திருவள்ளூர் நகரமே விழா கோலம் கொண்டிருக்கிறது. தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முடிவினேங்க குவளைகள் விழித்து நோக்க தெண்டிரை எடினி காட்டு தேம்பிடி மகரையாடின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்குமாதோ என்று சொல்வதைப் போல எங்கு பார்த்தாலும் தலைகளாகவே இருக்கிறது. தலைவனை பார்க்கிறதற்கு ஓடோடி வந்திருக்கிறார்கள். இந்த மொழிப்போர் வரலாறு என்பது ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு. நண்பர்கள் எல்லாம் சொன்னதைப் போல இந்த வரலாற்றுக்கு நமக்கு மட்டுமே சொந்தம். நாம் மட்டுமே தான் இதற்கு உரிமை கொண்டாட முடியும். தூங்கும் புலியை பறைகொண்டு எழுப்புவோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்புவோம் என்று சொல்லி செந்தமிழே நருந்தேனே சிந்தை முழுதும் உனக்களித்தேனே நீ நைந்தால் நைந்து போம் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று சொல்லி வெங்குடுமை சாக்காட்டில் விளையாடும் தோள்கள் எங்கள் தோள்கள் என்று சொல்லி சாகும் போதும் தமிழ் பேசி சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று சொல்லி தமிழுக்காக உயிர் நீத்த தங்க மறவர்களுக்காக இங்கே நம்முடைய தலைவர் அவர்கள் வீர வணக்கம் செலுத்த வந்திருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த மொழிப்போர் என்பது 14 வயதில் பால்வடியும் பருவத்தில் கையிலே கொடியேந்தி திருவாரூர் வீதிகளில் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சொன்ன நம்முடைய தங்க தலைவருடைய பிள்ளை இங்கே வந்திருக்கிறார்கள். முத்தமிழர்களுடைய பிள்ளை இங்கே வந்திருக்கிறார்கள். உலகத்திலே 4 புரட்சிக்கு தான் மிகப்பெரிய புரட்சி. ஒன்று ரஷ்ய புரட்சி, மாவீரன் லெனின் கொண்டு வந்தான். பிரெஞ்சு புரட்சி, மாவீரன் நெப்போலியன் கொண்டு வந்தான். இங்கிலாந்து புரட்சி, மாவீரன் ஜேம்ஸ் வாட் என்று சொல்லுவார்கள். உலகத்திலேயே மொழிக்காக ஒரு புரட்சி நடந்தது என்று சொன்னால் அந்த மொழிக்கு முதல் தலைவராக அறிஞர் அண்ணாவும் தலைவரும் தளபதியும் தான் அதற்கு ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனவரி 25 நண்பர்கள் இங்கே தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். ஏனென்றால் தாளமுத்து நடராசன் தொடங்கி எத்தனை பேர் 500 பேர் ஒரு மொழிக்காக தன் தேக்கு மர உடலை தீக்கிரையாக்கி கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். சிதம்பரத்திலே நம்முடைய அருமை நண்பர்களை சிதம்பரத்திலே கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறான் சிவகங்கை ராஜேந்திரன். காவல்துறை சொல்லுகிறது நீங்கள் ஊர்வலம் செல்லக்கூடாது, இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சொல்லக்கூடாது என்று காவல்துறை சொல்லுகிறது. ராஜேந்திரன் சொல்லுகிறான், நான் சொல்லுவேன் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சொல்லி தன் மார்பை பிளந்து காட்டி செல்லுகிறான். காவல்துறை துப்பாக்கி எடுத்து சுடுகிறது. நான் சுடப்போகிறேன் என்று சொல்லுகிறது. அப்பொழுது கூட அந்த ராஜேந்திரன் சொல்லுகிறான், சுட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய குருதி இந்த மண்ணில் விழுகிற பொழுது கூட இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சொல்லுதான் வேண்டும் என்று சொல்லி உயிரை நீத்து விடுகிறான். அந்த உத்தமனுக்கு நினைவு நாள். நண்பர்களே, ஏன் என்று இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், உலகத்திலேயே ஒரு கல்லூரியில் படித்த மாணவனுக்கு அந்த கல்லூரியிலே சிலை இருக்கிறது என்று சொன்னால் அது அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே என்னுடைய அருமை சகோதரர் ராஜேந்திரனுக்குத்தான். இப்படி பல்வேறு வகையான செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம். தலைவர் அவர்கள் பேச இருக்கிறார்கள். தலைவர் அவர்களே, ஒரே ஒரு செய்தி. தசரதனை பார்த்து விஸ்வாமித்திரர் போறார். தசரதனை பார்த்த உடனே தசரதன் கேட்கிறார், விஸ்வாமித்திரர் எதுக்குப்பா வந்தன்னு கேட்கிறாரு. அப்ப விஸ்வாமித்திரர் சொல்றார், எங்களுக்கு ஏதாவது குறை இருக்குதுன்னு சொன்னா வெள்ளி பனிமலையிலே விட்டுக்கிற சிவபெருமான்கிட்ட போவோம், அப்படி இல்லைன்னா பார்க்கடையிலே தூயிலும் நம்முடைய பரம்பொருள் நம்முடைய பரந்தாமனிடத்திலே போவோம், இந்திரலோகத்திலே இருக்கிற இந்திரனிடத்திலே போவோம், அல்லது பிரம்மாகிட்ட போவோம். இவங்க யாரும் இல்லைன்னு சொன்னா உங்ககிட்ட தான்பா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஸ்வாமித்திரர் சொல்றார். அது போன்றுதான் எங்களுக்கு தசரத சக்கரவர்த்தியாக 60,000 ஆண்டுகள் ஆட்சி செய்ய இருக்கிறீர்கள். தலைவா, எங்களுக்கு இமயமலையில் இருக்கிற சிவனை தெரியாது,
பார்க்கடலே இருக்கிற பரந்தாமனை தெரியாது, இந்திரனையும் தெரியாது, பிரம்மனையும் தெரியாது. எங்களுக்கு எல்லாமும் நீதான் இருக்கிறாய். நாங்களும் யாகம் நடத்த இருக்கிறோம். தசரதனிடத்திலே அவன் கேட்டான், உனக்கு 4 பிள்ளைகள், இந்த 4 பிள்ளையை இந்த நாங்கள் செய்ய இருக்கிற யாகத்திற்கு 4 பிள்ளை உனக்கு, அதில் ஒரு பிள்ளையை தாருங்கள் என்று விஸ்வாமித்திரர் கேட்டார்கள். தலைவர் அவர்களே, உங்களுக்கு 2 கோடி பிள்ளைகள், உலகத்திலே 2 கோடி பிள்ளைகளை பெற்ற ஒரே தந்தை நம்முடைய தளபதி அவர்கள் தான். உங்களிடத்திலே ஒரு பிள்ளையை கேட்டோம், எங்களுக்கு உதயநிதியை தந்திருக்கிறீர்கள். ஒரு வரலாற்றை உருவாக்குவதற்கு 40 தொகுதியிலேயும் நாங்கள் யாகம் நடத்த இருக்கிறோம். ஒரு மாபெரும் வெற்றி உன்னுடைய காலடியிலே சமர்ப்பிப்பதற்காக கங்கணம் கட்டுவதற்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சேரன் செங்குட்டுவன் இமயமலைக்கு சென்று கொடியை நாட்டி விட்டு வந்தான். பாண்டியனும் மீன் கொடியை நாட்டி விட்டு வந்தான். சோழனும் சென்றான், வடநாட்டை முழுதும் வெற்றி கொண்டான். அங்கு ஒருவர் மட்டும் தடுத்து நின்றானாம். அது எது என்று கேட்டால் இமயமலை என்று சொன்னாலும் அங்கேயும் புலிக்கொடியை நாட்டி விட்டு சென்றான். தலைவா, நீ மட்டும்தான் இமயமலையில் கொடியை மட்டும் நடவில்லை, இமயமலையே உன்னுடைய குடையின் கீழ் கொண்டு வர இருக்கிறாய் என்பதை மட்டும் இந்த நேரில் சொல்லி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வந்திருக்க தலைவர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். இது அவருடைய சொந்த மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டம்னா மகிழ்ச்சிக்குரிய மாவட்டம். பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் ஒவ்வொருத்தரையும் பார்த்து நின்று மனுவை வாங்கினேன். மக்களை பார்த்து மனுவை வாங்கி அவர்கள் முகத்தில் சிரிப்பை பார்த்து சந்தோஷப்படுகிற உத்தம தலைவா, இன்னும் பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.